பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? உம்மை போல யாருண்டு, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனா ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சகரியா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. பின்மாறு காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி விருத்தமானதை தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பலின் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். கர்த்தராகிய ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், ஜனங்கள் எல்லாம் அபத்தமான குறி சொல்லிட்டு போறாங்க, சொப்பனக்காரர்கிட்ட சொல்றாங்க, என் ஜனங்களை மேய்க்கிறதுக்கு ஆளே இல்லை, சரியான வழியிலே நடத்த என் ஜனங்களை நடத்த ஆளே இல்லை. ஆகினால நானே என் ஜனங்களை மேய்த்து அவர்களை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவேன் என்று சொல்றார். குதிரை யுத்தத்திலே போறதுக்கு முன்னாடி அது கம்பீரமாக இருக்கும். அது யுத்தத்திலே இருக்கிற வில்லோ அம்போ பட்டயமோ எதை பார்த்தும் பயப்படாது. அது எல்லாம் தாண்டி தாண்டி செல்லும். அதே போல தாவீது சொல்வாரே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்பேற்பட்ட தாண்டக்கூடிய பாய்ந்து செல்லக்கூடிய குதிரையாக கர்த்தர் நம்மை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். சிறந்த யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் கர்ஜித்து கம்பீரமாய் நிற்கிற, தாண்டி சேனைக்குள் பாய்ந்து எதிரே வீழ்த்துகிற குதிரையாய் நம்மை மாற்றும்படியாய் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடா கொடி நன்றியப்பா. நாளையும் காலை முதல் எம்மட்டுமா உம்முடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கிட்டேப்பா. அதனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோமப்பா. உம்முடைய நல்ல ஈவுகளுக்காக கொடா கொடி நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்து தருகிறோமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விசாரித்து யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நீர் மாற்றுவீராக கர்த்தாவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டி செல்கிற குதிரையாக ஒவ்வொருவரை நீர் நிறுத்து போகிறதுக்கா கொடா கொடி நன்றியப்பா. உம்முடைய கருத்துல ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலம் ஞானமும் எங்கள் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தே. ஆமீன் ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.